வெல்கம் டு கிராண்ட் இன்டீரியர். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பேரூர் தாண்டி பச்சாபாளையத்தில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட் வித்து டிவி யூனிட்டு ப்ளஸ் கிச்சன் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு ஸ்டேர் கேஸ் ஒன்று மட்டும் கஸ்டமர் சஜஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 16க்கு 7 ஃபீட் அந்த சைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு டிவி யூனிட்டோட அட்டாச் பண்ணி ஒரு பூஜா யூனிட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். பூஜா யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லேசர் கட்டிங் பண்ணி உங்களுக்கு கஸ்டமர் சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைன் மேக் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10, 20, 30 டிசைனுக்கு மேலே இருக்குங்க. அந்த டிசைன் நம்ம எது வேணுமா நம்ம சூஸ் பண்ணி நம்ம போட்டு கொடுத்துக்கலாம். மயில் ஹேண்டில் கொடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃப்ளூட்டட் பேனலில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பர்கோலா மாதிரி அவங்க செட் பண்ணி ஸ்டாச்சு அந்த மாதிரி வைக்கிறக்கும், ப்ளஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறோம். கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு படையல் ட்ரே, உள்ளே படையல் ட்ரே போடுற மாதிரி செட் பண்ணலாம். டெப்த்து வந்து உங்களுக்கு கம்மியாக பண்ணணும்னா உங்களுக்கு வந்து படையல் ட்ரே போட முடியாது. அதனால் டெப்த்து வந்து இது பார்த்தீங்கன்னா 1 ஃபீட்டுக்கு கம்மியாக தான் பண்ணியிருப்போம். அதனால் படையல் ட்ரே செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜுக்கு ஒரு ஓப்பன் பிளேஸில் உங்களுக்கு டபுள் டோர் செட்டப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். பூஜாவுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கலசல் செட் பண்ணி டபுள் ஸ்டெப்பு கொண்டு போய் கலசல் செட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ நீட் அண்ட் எலிகெண்ட்டாக அந்த பூஜா யூனிட் வந்துருக்கு பாருங்க. செப்பரேட்டாக இது எங்கே வேணால் உங்களுக்கு பண்ணிக்கலாங்க. பூஜா இல்லை அப்படிங்கிற வீட்டில் நம்ம இந்த டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு இருக்கிற திங்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோஸ் தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் இந்த பூஜா யூனிட் செட் பண்ணிக்கலாங்க. டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபீட்டுக்கு 7 ஃபீட்டுக்கு ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு ஃப்ளோட்டிங்கில் தான் பண்ணியிருக்கோம். ஃப்ளோட்டிங்கில் பண்ணால் தாராளமாக தாங்குங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம உட்டெல்லாம் பிளேஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே பண்ணி கொடுப்போம். யூபிவிசி பொறுத்த வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா தாங்குங்க. நீங்கள் தாராளமாக யூபிவிசியில் பண்ணலாம். உட்டன் தீமில் உங்களுக்கு இந்த கலர் காம்போ பண்ணும்போது லுக்கு பாருங்க எவ்வளோ நீட்டாக எடுத்து கொடுக்குதுன்னு. பேக்கில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூட்டட் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே உங்களுக்கு டிவி ப்ரொஜெக்ஷன் வேணாலும் டிவி ப்ரொஜெக்ஷனுக்கு பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு அது நீட் இல்லை, சிம்பிளாக இருந்தால் போதும், ஆனால் வந்து பார்க்குறக்கு லுக்கு நீட்டாக இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீட் அண்ட் லுக்கில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டப் பாக்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு எல் டைப்பில் ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த டிசைனில் கீழே உங்களுக்கு செட்டப் பாக்ஸ் வைக்கிறதுக்கு ப்ளஸ் ஊஃபர்ஸு ஸ்பீக்கரு ஏதாவது வைக்கணும்னா கூட உங்களுக்கு இந்த ஸ்பேஸில் எல்லாமே ஹைட் ஆகிடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜுக்காக அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே ப்ரெஸ்ஸிங் டைப்பில் உங்களுக்கு டோர் போட்டு கொடுத்துருக்கோம். வித்தவுட் ஹேண்டிலோட உங்களுக்கு கீழே டோர் போட்டிருக்கோம். எல்லாமே வித்தவுட் ஹேண்டில் தாங்க. அதில் உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்ட்ரிப் லைன் ஒர்க்கு மட்டும் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். 3மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் இது தாங்க, ஹேண்டில் தான். நீங்கள் சின்ன யூனிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய யூனிட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அவ்வளோ லுக்காக கிடைக்கும். உங்களுக்கு ஹாலுக்குள்ளே வரும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாலோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபுல்லாகவே பர்கோலா செட் பண்ணி அதில் 3 லைட் ப்ரொஜெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே லைட் ப்ரொஜெக்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு பிரைட் லுக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால இந்த சைடு லைட் லுக் பண்ணாமல் நீட்டாக டிவிக்கு மட்டும் லைட் லுக்கிங் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 85லேருந்து 100 இன்ச் வரைக்கும் நீங்கள் டிவி தாராளமாக மாட்டிக்கலாம். வாங்க கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் பார்த்தீங்கன்னா 10x10 கிச்சனுங்க. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோல்டு வித் ஒயிட்டில் காம்போ பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். 1x1 காம்போவில் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். வாஷ் பேசின் கீழே பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டோரேஜோட உங்களுக்கு இந்த க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 3 கட்லரி போட்டிருக்கோங்க. மொத்தம் 3 கட்லரி பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பூனரி போடுற மாதிரி ஒரு 4 இன்ச்சில் ஒன்று போட்டு கொடுத்துருக்குறோம். அடுத்து 4 இன்ச்சில் பிளைனு எனி திங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் உங்களுக்கு இது எஸ்எஸ்லையும் போடலாம், ப்ளஸ்ஸு உங்களுக்கு டேண்டம் பாக்ஸ்லேயே போட்டுக்கலாங்க. கஸ்டமர் நீடுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு எஸ்எஸ்ஸில் போடுறதுனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க. உங்களுக்கு அந்த எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. இது ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். உப்பு கரை எது பட்டாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபுல்லாகவே உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான் இது. உங்களுக்கு தண்ணி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிச்சனை யூஸ் பண்ணும்போது நான் எப்போ சொல்கிற மாதிரி தாங்க, கிச்சனை யூஸ் பண்ணும்போது வெசல் வாஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் கட்லரி பேஸ்கெட்டுக்குள்ளே வைக்காதீங்க. உப்பு கரை படும்போது ஒரு மாதிரி வெள்ளையாக உங்களுக்கு ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஒரு ட்ரைன் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு வெசல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள்.
கார்னர் எப்போவுமே நம்ம பண்ணுற சைட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கார்னர் வந்து ஃபோல்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அது 360 டிகிரியில் ஃபோல்டபுள் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இங்கே ஒரு போஸ்ட் ஒன்று போடும்போது உங்களுக்கு அந்த கார்னர் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கார்னருக்கு ஃபோல்டிங் லெவலில் பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே பெட்டு போடாதனால எவ்வளோ நீட்டாக உங்களுக்கு வந்துருக்கு பாருங்க. பெட்டு போட்டிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் இதில் கட் ஆயிரும். 4 இன்ச் கட் ஆயிருச்சுனாலே உங்களுக்கு 1-2 பேஸ்கெட் போட முடியும், இல்லை 3 பேஸ்கெட் போட முடியாது. உங்களுக்கு ஒன்று மேக்ஸிமம் 2 பேஸ்கெட் தான் போட முடியும் பெட்டு போட்டிங்கன்னா. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய திங்ஸ் வைக்கிறதுக்காக கஸ்டமர் வந்து எந்த பார்ட்டிஷன் கேட்கல. அதனால நம்ம வந்து எல்லாமே க்ளோஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் நீட் இருந்துச்சுன்னா உள்ள பார்ட்டிஷன் பண்ணி உள்ளே உங்களுக்கு கொடுத்துடலாம். மேலே கிச்சன் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிச்சன் பாக்ஸ் ஒன்று போய் கேட்டிருந்தாங்க. அது சிங்கிள் பாக்ஸாக உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஓப்பன் ஆகிற மாதிரி உங்களுக்கு கிளாஸ் டோரில் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5C பாக்ஸோட இங்கே நின்று உங்களுக்கு சமைக்கும் போது சின்ன சின்ன திங்ஸ் எடுக்கிறதுக்காக இங்கே ஒரு 5C ரேக்கோட உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு பார்ட்டிஷன் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் டோர் போட்டு கொடுத்துருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லாஃப்ட்டு ஃபுல்லாக 10x3க்கு ஒரு லாஃப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே எங்கேயுமே செல்ஃப் இல்லைங்க. அதனால் கஸ்டமருக்கு நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்காக இங்கே ஒரு டால் யூனிட் பாக்ஸ்னு அடிச்சு கொடுத்துருக்கோம். இந்த டால் யூனிட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம UPVCலேயே பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் இதில் எந்த அளவுக்கு வேணால் நீங்கள் லோடு வச்சாலும் தாராளமாக தாங்குற அளவுக்கு நம்ம இதில் பார்ட்டிஷன் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்து மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் டிண்டட் கிளாஸ் போட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டோரும் போட்டு கொடுத்துருக்குறோம். சின்ன கிச்சனாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம நீட்டாக லுக்காக நம்ம எவ்வளோ அழகாக பண்ணி கொடுக்கணுமோ பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ஏதாவது வேறு பொருள் வைக்கணும், ப்ளஸ் வந்து எனக்கு மைக்ரோவன் வைக்கணும், அந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தனியாக செப்பரேட்டாக பாக்ஸ் பண்ணால் கூட நம்ம இதோட அட்டாச் பண்ணி பண்ணிக்கலாம். இங்கே பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு என்ன பொருள் இருக்கோ அது தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் இதுக்கு ஹேண்டில்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே நமக்கு வந்து சாய்ஸ் தாங்க. எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குமோ, இந்த கிச்சனுக்கு இந்த கலர் போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த மாதிரி ஹேண்டில்ஸ் எல்லாம் ப்ரொஜெக்ஷன் பண்ணி நம்ம போட்டு கொடுப்போம். இதிலெல்லாம் எந்த காம்ப்ரமைஸும் நம்ம பண்ணி கொடுக்க மாட்டோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு எல்லாம் குவாலிட்டியான ஹேண்டில்ஸு, குவாலிட்டியான இன்ச்சஸ்ஸு அந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம போட்டு ஒர்க் பண்ணி கொடுப்போம். பாருங்க கிச்சன் பாருங்க எவ்வளோ நீட்டாக லுக்கன் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்பு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருந்துச்சு. அந்த ஓப்பன் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஃபுல்லாகவே அது கிரே கலரில் ஃபுல் காம்போட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம். அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பல் யூனிட் கேட்டாங்க. அந்த செப்பல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டரில் நீங்கள் ப்ரொஜெக்ஷன் பண்ணி டீக் அண்ட் மார்பிளில் உங்களுக்கு இங்கே ஒரு அவுட்டரில் ஒரு பாக்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கிற ஒரு 40 கிலோமீட்டர் சரௌண்டிங் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கு பொள்ளாச்சி அந்த மாதிரி ஏரியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இந்த சைடு மேட்டுப்பாளையம், இல்லை அந்த சைடு துடிலூர், அந்த மாதிரி சைடில் இருந்து எல்லா சைடும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு சென்னை உள்ள கிச்சன் மட்டும் பண்ணணும், இல்லை ஹால் மட்டும் பண்ணணும்னா கூட டேரெக்டாக நம்ம வந்து விசிட் பண்ணி கொடுப்போம். மேக்ஸிமம் 100 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பெரிய ஒர்க்னா மட்டும் தான் பண்ணுவோம் அப்படின்லாம் நீட் இல்லைங்க. சின்ன ஒர்க்காக இருந்தாலும் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது. சேனலில் 1 by 1 நம்ம வந்து ஒர்க் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சு அந்த ஃபினிஷிங் வீடியோ எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் அதை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்துச்சுன்னா நம்ம கால் பண்ணுங்கள். நம்ம டேரெக்டாக சைட் விசிட் பண்ணி உங்களுக்கு ஃபர்தராக ஒரு கொட்டேஷன் கொடுப்போம். அந்த கொட்டேஷனில் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கூட நம்ம பண்ணி கொடுத்துருவோம் டேரெக்டாக. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.